பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் கலிகூற தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஓரிரு வசனங்களை நாம் பார்க்கலாம். 17வது வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற இந்த திரித்துவத்தின் தெளிவான கொள்கை ஜனங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு புரியவில்லை, அவர்கள் அதை அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. ஆனால் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்துகிற யோவான் துவக்கம் முதல் பிதா, தேவன், குமாரன் என்று சொல்லி அதை தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இதை செஞ்சால் இப்படி இருக்கும், இதை செஞ்சால் இப்படி தண்டனை வரும், இதை செய்யலைன்னா இந்த ஆசீர்வாதம் போயிடும் அப்படின்னு சொல்லி செய்யாதே என்ற கட்டளைகளை, பிரமாணங்களை கொடுத்தது தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தவறுகளுக்கு தண்டனை கொடுத்தது, பாவத்துக்கு தண்டனை கொடுத்தது, மீறுதலுக்கு தண்டனை கொடுத்தது. அது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டானது. கிருபையும் உள்ளவர், அவர் சத்தியமும் உள்ளவர். கிருபை என்ன செய்கிறது? மன்னிக்கிறது, அன்பு காட்டுகிறது, மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிறது, வாழ வைக்கிறது. சத்தியம் என்ன செய்கிறது? சரியான பாதையில் நடக்கிறதற்கு கைப்பிடித்து நடத்தி செல்லுகிறது. ஆகவே இந்த கிருபையும் சரி, சத்தியமும் சரி, அதை கொண்டு வந்த ஒரே ரூபமுள்ள மனிதர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால் கிருபையிலே வளர வேண்டும், சத்தியத்திலே வேரூன்ற வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று. அது மட்டுமல்ல, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. கடவுளை ஒருத்தரும் பார்க்க முடியாது. பார்த்தேன்னு ஒரு சிலர் சொல்லலாம், ஆனால் அது உண்மை இல்லை. ஏனென்றால் கடவுள் தம்மை வெளிப்படுத்தினது தம்முடைய குமாரன் மூலமாக மட்டும்தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். திரும்ப திரும்ப இயேசுவை ஒரே பேரான குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி யோவான் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் மனதார விசுவாசிப்போம். அவருடைய மகிமையிலே திருப்தி அடைவோம், கிருபையிலே சத்தியத்திலே வளருவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.